தேர்வை வந்து நம்ம மருத்துவ குணமுடைய பொருட்களை தேர்ந்தெடுத்துட்டு அதில் சாப்பிட்டோம்னாக்க நம்ம மருத்துவரிடம் போக வேண்டிய அவசியமே இருக்காது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ரொம்ப நாளாக இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி உணவே மருந்து செக்மெண்ட்டில் நமக்கு நியூட்ரிஷனை பற்றி நிறையா விஷயங்கள் சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க திருமதி கற்பகவல்லி. வணக்கம் கற்பகவல்லி. வணக்கம் மேம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மருந்தாகும் உணவுப் பொருட்கள்னு இருக்குது. இதில் வந்து துளசி யூஸ் பண்ணியிருக்கேன், மருந்தாகும் உணவுப் பொருட்களில் இஞ்சி யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நம்ம மருத்துவ குணம் இருக்கிற நிறைய பொருட்கள் வந்து நம்ம நாட்டில் நிறையவே இருக்குது. அஃப்கோர்ஸ் வெளிநாட்டிலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம வந்து அந்த யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல. நிறைய பேர் வந்து அதை வந்து ஹெல்த்தியராக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் வந்து அது உங்களுக்கு ஹெல்த்தை கொடுக்கும் அப்படின்னு தெரியாது. இப்போ தனியா ஃபார் எக்ஸாம்பிள், அதுவும் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அதனால் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு ஹெல்த்தியராக கொடுக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் கொடுத்துருக்கேம்மா. பொதுவாக பார்த்தீங்கன்னா சட்னி அப்படின்னு எடுத்துட்டாக்க தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி, பொட்டுக்கடலை சட்னி, நிறைய அந்த மாதிரி சட்னி தான் எல்லாரும் சாப்பிடுவாங்க. இப்போ ரீசெண்டாக தான் வந்து கேரட் சட்னி, பீட்ரூட் சட்னி, அந்த மாதிரி கொத்தமல்லி, புதினா, வெஜிடபிள் யூஸ் பண்ணி அப்புறம் நாங்கள்லாம் புக் எழுதின பிறகு டிவியில் சொல்ல ஆரம்பித்த பிறகு இப்போ நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த துளசி அப்படிங்கிறத வந்து நம்ம மருத்துவ குணம் இருக்கிறதுனால அதை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி சேர்த்துருக்கேன். ப்ளஸ் நீங்கள் வந்து இதில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸு அந்த மாதிரி என்ன இருந்தாலும் சொல்லுங்கள், பரவாயில்ல. ஓகே, ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து சொல்லணும் அப்படின்னா பொதுவாக வந்து இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து மெடிசினல் ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்பவே ஜாஸ்தி. நம்ம வந்து அதை ஸ்லோவாக வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை, மெடிசனாக சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் துளசி அப்படின்னு எடுத்தீங்கன்னா துளசியை லீஃபாக சாப்பிட்றதுக்கு பதிலாக துளசியில் ஒரு கேப்சியூல் ஆகவோ இல்லை ஒரு சப்ளிமெண்ட் ஆகவோ இல்லை ஒரு டானிக் ஆகவோ அப்படி தான் கன்சியூம் பண்ணுறோம். அந்த ஃபுட்டில் டெய்லி குக்கிங்கில் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ அதுக்கு ரீசன் நிறையா இருக்கலாம். பட் பெனிஃபிட்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் துளசி அப்படிங்கிறதுல மெடிசினல் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. எவ்ரிடே அதை லீஃபாக ஜென்ரலாக சாப்பிட்டாலே போதும். பட் ஆனால் ஒரு வெரைட்டி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி குக்கிங்கில் டெஃபினட்டாக இன்க்ளூட் பண்ணலாம். பட் எப்போதுமே லீஃபி வெஜிடபிள்ஸ், அதாவது ஒரு லீஃப் மாதிரி இருக்கிற கீரை வகை அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்கள் வந்து குக் பண்ணுறீங்க, அதை ரொம்ப நேரம் குக் பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் பாடியில் போய் அப்சார்ப் ஆகிற அளவுக்கு நமக்கு கண்டிப்பாக சேராது. அதை ஹீட் பண்ணும் போதே போயிடும் அதில் இருக்கிற அந்த நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது. மேபி கொஞ்சம் டேஸ்ட் அப்படியெல்லாம் என்ஹான்ஸ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால தான் பொதுவாக இந்த மாதிரி ஒரு ஹெர்பல் மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்கிற லீவ்ஸ் எல்லாம் நம்ம லாஸ்ட் ஆஃப் த குக்கிங், அதாவது ஆஃப் பண்ணிட்டு போடுங்க அப்படி மாதிரியெல்லாம் தான் ஒரு ப்ரிகாஷனோடே அட்வைஸ் பண்ணுவாங்க. ரீசன் இஸ் இதுதான், நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ துளசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நீங்கள் ரெகுலர் சொல்லும் போது எவ்ரிடே துளசி சாப்பிட்றது அப்படிங்கும் போது கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதை வந்து பண்ணணுன்ற அவசியமே இல்லை குக்கிங்கில். பட் யா, டேஸ்ட்காக மேபி இன்க்ளூட் பண்ணலாம். பட் மேம் சொல்லும் போது பார்த்தா பேசிலில் 2 வேரியேஷன் இருக்குது. இட்டாலியன் பேசில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெடிசின்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை. இட்ஸ் பியூர்லி டேஸ்ட் பேஸ்ட். கண்டிப்பாக அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஜாஸ்தியாகவே இருக்குது மேம். நீங்கள் காமனாக நம்ம ஊரில் இருக்கிற அந்த சட்னிஸ்க்கும் இதுக்கும் ஆன கம்பேரிசன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து பொட்டுக்கடலையோ இல்லை பீனட்டோ அந்த மாதிரி எந்த ப்ளோட் பண்ணுற எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டும் இல்லை அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். பிகாஸ் இப்போ நாங்கள் நிறையா கிளைண்ட்ஸ் பார்க்கும்போது தோசை இட்லி அப்படிங்கும் போது பேர் பண்ணுறதே சட்னி தான். ஸோ அது வந்து நிறையா ப்ளோட்டிங் எஃபெக்ட் ஜாஸ்தியாக கொடுக்குது. அதாவது ரொம்ப எதுக்கழிச்சிட்டு வருது ஆர் டைஜஸ்ட் ஆகலை அப்படிங்கிற ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காமல் இருக்கணும்னா மேபி இந்த சட்னி, இந்த மாதிரி வெஜிடபிள் பேஸ் பண்ண சட்னிஸ் எல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்பெஷலி இஞ்சி போட்டிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ரொம்ப காம் டவுனாக இருக்கும் கட்க்கு. ஸோ அதுதான் ஒரு மேஜர் அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜுங்கிறது அந்த துளசியை குக் பண்ணுறதுனால பெருசாக எதுவும் பெனிஃபிட் இருக்காதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் யா, எஸ். பட் இதில் நான் குக் பண்ணவே இல்லைம்மா, ஆஃப் பண்ணிட்டு லாஸ்ட்ல தான் போட்டிருக்கேன். இதே மாதிரி தேங்காயும் லாஸ்ட்ல தான் போட்டிருக்கேன். துளசியினுடைய அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒன்று இருக்கும் இல்லையா, அதை குறைக்கணுங்கிறதுக்காக கோகனட் போட்டிருக்கேன். அதோட வந்து அந்த மிளகா அதெல்லாம் சேர்றப்ப அந்த துளசியினுடைய அந்த இது கிட்டத்தட்ட ஒரு கைப்பிடி அளவு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அதே நம்ம வெறும்னா சாப்பிட்றப்ப ஒரு துளசி 2 துளசி இதையில தான் சாப்பிடுவோம், அதுக்கு மேல சாப்பிட மாட்டோம். பட் அது இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றப்ப கொஞ்சம் கூடுதலா பெற முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு இது. அஃப்கோர்ஸ் அதான் அந்த லாஸ்ட் மினிட்ல போடுறது பெருசா ஒன்றும் நியூட்ரியன்ட் லாஸ் ஆகாது அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஈவன் இதுல வந்து இருக்கிற ஒரு தனியா
அதோட வந்து இஞ்சி, ம். இந்த தாளிக்கிறதுல போடுற வந்து வெந்தயம், எல்லாமே பெருங்காயம். பெனிஃபிட் தான் மேம். மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் குக்கிங்ல போடுற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து ஹெல்தி தான். அதுல எதுவும் மருந்தாகும் அன்ஹெல்தி உணவுப் எஸ். பொருட்கள் நம்ம ஆமா கிச்சன்ல இருக்கிறத ஆமா. வச்சு மோஸ்ட் தான் ஆஃப் நம்ம இட். நிறைய பண்றோம். ஆமா. இனிகோ இது யாராவது சாப்பிடக்கூடாதுன்னு எதுவும் இல்ல. இருக்கா? நிச்சயமா இல்ல. நிச்சயமா இல்ல. டெஃபினட்டா இல்ல. எந்த ஏஜ் குரூப் இருந்தாலும் கோகனட் கூட சாப்பிடலாம். சாப்பிடலாம். டயபெட்டிஸ் இருந்தாலும் சாப்பிடலாம். கொலஸ்ட்ரால் இருந்தாலும் கோகனட் சாப்பிடலாம். குக் பண்ணாம சாப்பிடும்போது கோகனட்ல எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே. பட் அளவு ரொம்ப முக்கியம் இல்லையா? கேலரிஸ் எஸ் அதிகம்ங்கிறதுனால. டெஃபினெட்லி. ஆ? டெஃபினெட்லி. அது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்குது உண்டு. அப்படிங்கிறதுக்காக நிறைய கோகனட் சட்னியோ போட்டாக்க ஒரு 100 கிராம் சாப்பிட்டா 660 கேலரி வந்துரும். டெஃபினெட்லி. எஸ். அந்த ஒரு இது மட்டும் தான் இருக்கு. மத்தபடி ஓகே. எஸ் இதுல டெஃபினெட்லி. ஆயில் கூட நான் ரொம்ப குறைவா தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஐ திங்க் திஸ் will be useful for everybody. Everybody. Yes ma'am. Definitely. No restrictions. ஓகே. தேங்க்ஸ் a lot for telling all the valuable points மா. Thank you. அடுத்த வாரம் பார்க்கலாம். நிச்சயமா. Thank you. Thank you. வெல்கம் பேக். இது அறுசுவை நேரம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சமையலறை டிப்ஸ். தோசை சுடுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ட்டு. நம்ம நாட்டில் வந்து அரைச்ச தோசையை வந்து மெல்லிசாக சுடுறவங்க வந்து ரொம்ப குறைவு. அது நல்லா பழகினவங்களுக்கு நல்லா வரும். ஆனால் அதுக்கு வந்து கரண்டி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக நம்ம கரண்டி வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா கடைங்களில் போதிங்கன்னா நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் நம்ம அதிகம் யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா நல்ல குழியாக இருக்குது. பேக் சைடு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. அதுவே இந்த கரண்டி பாருங்கள் இப்படி இருக்குது. இங்கே கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. இப்போ நான் வந்து சொல்கிறது எப்படின்னாக்கா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற கரண்டி யூஸ் பண்ணிங்கனாக்கா நம்ம தோசையை நிறவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இப்படி ஊற்றிய பிறகு இந்த ஃப்ளாட்டாக இருந்த போர்ஷனில் இப்படி சுற்றினோன்னாக்கா அப்படியே நல்லா மெல்லிஸாக வரும் தோசை. அதுவே இதை யூஸ் பண்ணிங்கனாக்கா வந்து இந்த பகுதியை யூஸ் பண்ணிங்கன்னா சரியாக வராது. மேபி இந்த பகுதியை யூஸ் பண்ணால் ஓரளவுக்கு வரும். ஆனால் இந்த அளவுக்கு வராது. நான் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தாங்க இது. நீங்கள் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கிண்ணம் வச்சுருப்பாங்க. கீழே ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த கிண்ணத்தில் மொண்டு அப்படியே ஊற்றுவாங்க. அப்படியே நல்லா மெல்லிஸாக வரும். ஆனால் நம்ம வீடுகளில் வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம கையை வந்து கழுவ வேண்டியிருக்கும். அப்படிங்கிறதுனால we don't யூஸ் அந்த மாதிரி கிண்ணம். இந்த மாதிரி கரண்டியை செலக்ட் பண்ணி வாங்குங்க. கீழே ஃப்ளாட்டாக இருக்கணும். கரண்டியினுடைய சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. உங்கள் தோசைக்கல்லுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி பெருசாவோ சின்னதாவோ மீடியமாகவோ வாங்கிக்கோங்க. பொதுவாக இந்த மாதிரி மீடியமாக இருக்கிறது வாங்கினீங்கன்னாக்கா நம்ம மெல்லிசா தோசை சுடுறதுக்கு ஒரு கரண்டி மாவை ஊற்றுனீங்கன்னாக்கா கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து 2 தடவை 3 தடவை ஊற்றுனீங்கன்னாக்கா அதுக்குள்ளே ஒரு இடத்துல வேக ஆரம்பிச்சிடும். அதனால வந்து ஒரு கரண்டி மாவு ஊற்றுனோமா சென்டர்லேருந்து அப்படியே மெல்லிசா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாக்கா கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி கேள்வி வந்து துளசி சட்னியிலேருந்து தாங்க. மருத்துவ குணம் உடைய பொருட்கள் அதில் என்னென்ன சேர்த்துருக்கேன். அதாவது நம்ம நாட்டில் பொதுவாக நம்ம சவுத் இந்தியாவில் நம்ம யூஸ் பண்ணுறதுல இருக்கிற அந்த ஐட்டம் இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி அனுப்பணும். எப்போதும் போல் நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் கீழே வர ஒரு நம்பரை வந்து நோட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் மூலமாக அந்த உங்கள் ஃபோனில் இருந்து இந்த ஃபோனுக்கு வந்து உங்களுடைய பதிலை அனுப்பலாம். அதே போல் உங்களுடைய முழு முகவரி, உங்களுடைய பெயர், ஃபோன் நம்பர் எல்லாமே இடம்பெற்றிருக்க வேண்டும். சரியான பதில் எழுதியவர்களிருந்து 3 நபரை தேர்ந்தெடுத்து பிரதீப் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தினர் நான் எழுதிய சமையல் புத்தகங்கள் ஒன்றை பரிசாக உங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.